வணக்கம், வெல்கம் பேக் டு தி ட்ரெண்ட் ரியாக்ட் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? குட் பேட் அக்லி ஸ்பூஃப் வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆன் செட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். birthday தாத்தா. Hey Bigat, what a surprise. ஏன் பர்த்டே எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கு? எனக்கு படிக்கிறதே ஞாபகம் இருக்காது. இதுல உங்க பிறந்த நாள் நான் இங்க ஞாபகம் வச்சுக்கிறது. படிக்கிறதே ஞாபகம் இருக்காதா? சரி அத விடுங்க. என்ன பார்த்து எப்படி பார்க்கறான் பாருங்க. இது குறுகுறுன்னு. அடே பாத்து. இங்கருக்கு தரடி அடி தேடுவே. ஹேப்பி பர்த்டே. இந்த த்ரிஷா பாருங்க செம்மையா இருக்கு கார்ட்டூன் ட்ரெஸ்ல கூட. என்னப்பா நல்லா இருக்கு புடிய சுருட்டி விட்டு திரியற. காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க பாத்தியா? காமெடிலி பிரபுதேவாவுக்கு அப்படியே சூப்பரா காமெடி பண்ணிருக்காங்க. பகவான் கேசரியா? நைஸ் காமெடிடா வச்ச போற பட் காமெடி இல்ல காமெடி தான் பாருங்களேன். அப்பா நோனே ஞாபகம் வருது. அப்பா எப்ப வராரு? அப்பா எப்ப வராரா? அவர் வர்றதுக்கு தான் இந்த டால் இருக்கே. ஏடா ரபியா? ஆமா அங்கிள், அவர் அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தாரு. தல வர கண்டி வெயிட்டிங்க. அர்ஜுனோட கான்வெகேஷன். என்னடா இது இந்த குழப்பு? ஏண்டா உன் பேர் என்னடா? ஆமா என்ன பேர் சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்க? அட டக்குன்னு வர பேரே மறந்து போச்சு உங்களுக்கு. சரி ஐ அம் விஹான். glad to meet you. பையனோட பேரே மறந்து போச்சு. கான்வெகேஷனுக்காக அவர் கொஞ்சம் earlier வரேன்னு சொல்லிருக்காரு அங்கிள். அங்க இருங்க போறீங்களா போதே. அங்க பாருங்க இதே பேர் சொல்லிட்டு இருக்கான் பொண்ணு மட்டும் கிளம்பிட்டு. எனக்கு ஒண்ணும் வேணாம், நீயே வாங்கி தின்னு. வேணாம்னா போ. பொரி உருண்டை. உங்களுக்கு என்னடா சிட்டா பொரி ஒண்ணு தின்னு பறி ஒண்ணு தின்னுட்டு இருக்கான். பாக்கெட் வாடா 2 பாக்கெட். ஓகே தாத்தா. ஆனா காசு என்னடா காசு கீசு? எனக்கு கஞ்ச பையன் போய் மேல காசு தான் ஒண்ணு வர்றான் பாரு. ஓகே தாத்தா. காசுலாம் தர மாட்டறாங்க. என் பேரு சொல்லின்னு பழக்கி விட்டு இப்போ அவன் ஒயின் ஷாப்ல எல்லாம் உங்க பேரு சொல்லி சரக்கு வாங்கி குடிக்கிறான் தெரியுமா? அது நீ மத்த வளர்ப்பு அப்படி. ஏகேவோட பையன் வேற எப்படி இருப்பா? சரி அதை விடு. ஏகே இப்ப விகாரோட கான்வெகேஷனுக்கு வராரு சொல்லியே அது எப்படி? அவருக்கு தான் தண்டனை முடியலையே. ஏகே ஆண்டவேல இருக்காருப்பா. எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணி உங்க அப்பா வர சொல்றேன். ஏகே இன்னும் ஜெயிலே இருக்க அப்படியே வரல. திடீர்னு பார்த்தா அவர் எல்லாத்தையும் வந்தானே எப்படி பட்டாசு பறக்கும் பாரு. அடே கப்பா எப்படி? how is it possible? பாசிபிள். ஏன்னா அவன் தான் ராக்கி. எது இத பக்கிதா ராக்கியா? வாயை கலப்பாதப்பா. என்னப்பா ராக்கி பைல உள்ள இருக்குறாங்க. இவன் எப்படி பாஸ் பண்ணானே நமக்கு பிரின்சிபல் கேஜிஎஃப்ல புள்ள வந்துச்சு. இவன் பாஸ் பண்ண 100% எப்போ உள்ளான்னு தெரியல. ஓ அப்படியா கதை? எனக்கு இப்பதான் புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் ஓ புருஷன் ஏகே. ஏகே வந்தாரா? அப்போ சிம்ரன் எல்லாம் யாருப்பா? சிம்ரன்லாம் என்ன இந்த மாதிரியான இம்பாசிபிளான விஷயத்தெல்லாம் ஓ புருஷன் ஏகே வந்தவர வேற யாராலையும் செய்ய முடியாது. ஏதா அவர்தான் ஏகே அப்படின்னு பாட்டி பாடலான்னு தோடுது. ஆனா அடுத்த வரி தெரியல. அதனால அவரையே கூப்பிட்டுருவோம். ஏகே வாங்க. ஏகே வந்துட்டாருப்பா. கேட்டு அவர்தான் வருவார்னு எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகே இன்ட்ரோவே வேற லெவல்ல இருக்குல்ல. கிடையாது பின்ன அங்க வரப்போறது வேற யாரு? ஏகே தான். யாரா ஸ்பைடர்மேன் உள்ள வந்துட்டீங்க? ஏகேவுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் கொண்டு வந்துருக்காங்க. என்னடா கேம் ஆடுறீங்க? புதுசு கமெண்ட்டிங்களா? கார் படத்தை காயப்படுத்துறதுக்காக எடுக்கப்பட்டது கிடையாது. நம்ம எப்போதுமே கேரக்டர் வச்சுதான் இதுக்கு முன்னாடி இந்த இது கொடுப்பாங்கல்ல, அந்த இதை சொல்லிட்டு இருக்காங்க. யார் மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்க்ளைமர் கொடுக்குறானுங்க. டிஸ்க்ளைமர். இந்த படத்துல வர ஏகே இந்த ஸ்பூஃப்ல ஏகே கிடையாது, பிகே. பின்ன ஜிகேவா? இந்த படத்துல வந்து ஏகே கிடையாது, பிகே தான். பீக்ல இருக்கும்போது ரசிகர் மன்றத்துக்கு வச்ச ஒரே தலைவர் ஏகே தான்டா. பிகே பார்ட் 1. அர்ஜுன் தாஸ் பத்தில அர்ஜுன் தாஸ் பார்த்தீங்கன்னா ராசாவத்தில் என்னமா நடிச்சிருப்பான். எதுக்கு நாங்களா இப்ப வீடியோ கால்ல கனெக்ட் பண்ணிருக்கேன்? அதானே, நீ நார்மல் கால்ல பேசினாலே ஒரு அளவு புரிஞ்சு தெரியாது. இதுல வீடியோ கால் வேறயா? நார்மலா பேசினாலே நல்லா தான் இருக்கும். நீங்க ரெக்கார்ட்ல வாய்ஸ் கடைங்கட வாங்கி வச்சிருக்கீங்களா? அவன் ஏகே இல்ல, பிகே. இப்பதானே பேரை மாத்தணும். அதுக்குள்ள மறந்து கேட்டன்ஸ்ல வந்து பிகேன்னு மாத்தி வச்சிருக்காங்க.
ஏகேவை. பிகேலாம் வேஸ்ட். எப்பவுமே ஏகே தான் பெஸ்ட்டு. பெஸ்ட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் பிகேன்னு மட்டும்தான். ஆனா அவர் ஏகேவா இருக்கும் போதே எங்களுக்கு தெரியும். பிகே ஒரு ரெட் டிராகன். பிகேன்னு போட்டு குழப்புறீங்க. பீக் இருக்கும்போதே ஆட்டத்தையே கிளச்சவர். நீ எப்படி வேணா கூப்பிட்டுக்க, ஆனா நாங்க பில்டப் பண்ண போறது ஏகே பத்தி மட்டும்தான். ஏகே அமராவதி படத்துல இருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் வாலி படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாரு. எல்லாம் படத்தோட இதையும் சொல்லிட்டு இருக்காங்க. பல பிள்ளைய லவ் பண்ணுச்சுங்க. ஆனா அந்த படத்துல நீ ஏகே மங்காத்தால பார்க்கணுயா, வில்லத்தனத்துல பரட்டி விட்டுருப்பாருயா. நீ என்னப்பா ஆக்டர் அசத்துக்குமார பத்தி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, இந்த சீன்ல அவரை பத்தி தானே பில்டப் பண்ணணும். இல்லப்பா, குட் பேட் அக்லில வர கேரக்டர் ஏகே பத்தி மட்டும்தான் பில்டப் பண்ணணும். அப்படி பார்த்தா தொழில பீக்ல இருக்கும் போதே ரசிகர் மன்றத்தை கலாச்சது, என் நீ பின்னாடி சொல்ல யாரும் வராதுன்னு சொல்றாங்க சொன்னது, இதெல்லாம் தொழில படத்துல பீக்கில் இருக்கும்போது ரசிக மன்றம் அது கிடைச்சதா? எல்லாமே இந்த படத்துல வர ஏகே பண்ண சம்பவமா? அது மட்டும் இல்லப்பா, கலந்து கலந்துதான் வரும். யோ, நேஷனல் அவார்டிய இது கையில உண்மையிலே வாங்கிட்டு படம்தானா? வந்தவர். இல்ல ஏகே பிறந்த நாளைக்காண்டி பண்ண மேசப் வீடியோவா? ஏண்டா என்னடா நீ நம்ம படத்தையே குறை சொல்லிக்கிட்டு இருக்க? தோலை உரிச்சு விடுவேன். இந்த படத்துல எத்தனை இடத்துல கேப்டன்ஸோட ரெஃபரன்ஸ் வரும் தெரியுமா? முடிச்சுக்கிட்டு இரு. யோ, உங்க அர்ஜுன் தஸ்பாரியா செம்ம ரெக்கடா இருக்கான். டாய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஏகேன்னு கேட்காத, பிகேன்னு கேளு, அப்பதான் சொல்லுவோம். என்ன செட்டப்புல பாய்? கரெக்ட். பிகேன்னு கேளு தம்பி. ஐயோ, சாவடிக்கானுங்களே. சரி, பிகே பத்தி சொல்லுங்க. பிகே சாதாரண ஆள் கிடையாது. அவர் பிகே ரெட் ஒரு டிராகன்யா. பிகே எப்படி சுறாவாக முடியும்? சுறா வந்து தளபதி நடிச்ச படம். சொல்ற தளபதி விஜய் ஆமல்ல, பார்த்தாண்டா. டேய் மக்கள் சரியான படமாச்சு அது. நம்ம பிகே வந்து விடாமனுஷன் ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காருயா. அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சிரிக்க அது வேண்டாம். அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் அப்படி காட்டிட்டு பாரு நம்ம பிகே. சங்கராவும் நகரை பிடர்மேஜை ஒன்றாயா? பத்தி பேசுறீங்களா? ஆமல்ல, கொஞ்சம் அப்ப நெய்மீனு பிடர்மேஜை பத்தி பேசிட்டு என்னையா இருக்கீங்க. பண்ணிட்டு இருக்கீங்க? குட்பேட் நம்ம பையனுக்காக நம்ம பிகே இறங்கி நின்று அடிப்பாருயா. சும்மா பில்டப் பண்ண போய் அது அப்படி ஆயிடுச்சு. சரி, அதை விடு. பிகே ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது. He is dangerous fellow. ஆனா அது பிகே போக போக சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் ஒரு கார் ரேசர். அது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆரம்பமே அவர்தான் ஐயா. கரெக்ட். ஆரம்பமே செம அவர்தான். காமெடி. ஆனா இது வேற ஆரம்பம். அந்த ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பாக்ஸிங் கோச்சை போட்டு தள்ளுறதுக்காக சென்னையில உள்ள ரவுடி பயில பூரா சுத்திக்கிட்டு இருந்த ஐயா. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பிகே ஒரு பைக் மோட்டருங்க. அது எதுல தெரியுமா? பைக் ரேசர். சரி, பைக் ரேசருங்க. சாரி பைக் ரேசருங்க. அப்படி சொல்லு. இல்ல, சைக்கிள்ல. சைக்கிள்ல. எல்லாரும் சைக்கிள்ல தான் வந்து குடிக்கணும். இங்கே வர்றா. நம்ம வடிவேல் என்ட்ரி கொடுத்துருக்காரு. சும்மா சூப்பரா. ஏய் அட, வடிவேல் அவடிக்கிட்டாப்பா. யாரு யாரு? அவன் இது நல்லாதான் வந்து performance தலை, பண்றா. அது வந்து ஆனா அவங்க சாப்பிட்ட அப்பா தானே பாம்பு bro, வாத்தியாரு. ஓ, நம்ம தலையாது பார்க்க அடையாளமே தெரியல பாத்தீங்களா? போயிட்டு அந்த மாதிரி சாடியை கரைச்சி ஊத்துது. மாசத்துல வச்சு கோலம் போடுறதுக்கா இருக்கும் வாத்தியாரு. எது? இதுல வந்து என் சைக்கிள் மூஞ்சிலையா? வந்து முன்னாடி ஆரியா தான் வந்து சாணியை உட்காருவாங்க. கரைச்சி ஊத்துனது உங்க அவங்க மூஞ்சிலையா? அவங்க வந்து இதுல தலையை உட்கார வேற வச்சிட்டாங்க. கேப்படி. போப்பாக்கிட்டு. தலை சைக்கிளோட ஸ்டைலோ ஸ்டைல். ஆனா இது ஸ்பெயின். அவனோட வீரத்துல இங்க ஒண்ணு காட்ட முடியாது. அந்த வீரமே அவர்தான்டா. வீரமே அவர்தான்டா. வீரத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஏகே சாப்பாடு போட்டு அடிப்பாருங்க. சாரிங்க பிகே. பெருசுங்களா, நீங்க கொடுத்த பில்டப்லாம் போதும். உங்க பிகேவை போட்டு தள்ளுறதுக்கு ஆல்ரெடி சைமன் ஒருத்தனை ரெடி பண்ணிட்டேன். எது சீமானா? அவர் மனோதிரி நடிக்க சீமான் ஒரு பேச்சாளர். அவர் எப்படி ஏகே போடுவாரு? ஏகேக்கு துணையா தான் நிற்பாரு அவரு. சைமன். ஓ, சைமனா? சரி சரி, அப்ப கொஞ்சம் தள்ளி நில்லு. ஃப்ரேம்ல இடம் கொடு. எதுக்கு? அப்பதானே அந்த சைமன் பங்குக்கு அவனே ஓ, வந்து இது கொஞ்சம் சைமன் build up இல்லையா? பண்ண முடியும். சீமான்யா. சீமன் இல்ல, சைமன் தள்ளி நிக்கிறேன். மாத்தி சொல்றேன். பய புடிச்சா எல்லாம் டெக்னாலஜி. டெக்னாலஜி. இவர் தான் சீமன். சைபட்டா. சீமன் இல்ல, சைமன். அதான், என்ன இவங்க போட்டா டிவில போட்டிருக்காங்க? என்ன மண்டைய போட்டாங்களா? அப்பாடா. மண்டே அப்ப போட்டாங்க. பாரு, வீடியோ ஏன்டா கால்ல திருப்பி கொடுக்க பேசிட்டு வேண்டியது? இருக்காங்களா? ஏய் டேய் சாமுண்டி, திருட்டு ராஸ்கோல். நாங்க செத்தாலும் அந்த 15,000 ஒன்றேந்து வசூல் பண்ணாம விட மாட்டோம்டா. ஐயா, என்ன பேசுற? அவங்க சாகல சைமன், வீடியோ கால்ல இருக்காங்க. வீடியோ கால் ஐயா, இருக்காங்க. ஏதாவது சொல்லி சமாளிக்கிறவே. என்ன சமாளிக்க போறீங்க? பாபா, ஏன்டா திருட்டு கம்நாட்டி? 15 வருஷத்துக்கு முன்னாடி 15,000 வாங்கிக்கிட்டு என்கிட்ட ஓடுன. இப்ப பார்த்தா
சாமானு மாத்திக்கிட்டு ஸ்பெயின்ல ஜாலியா சுத்துறியா? கடன் வாங்கி காசே கொடுக்கலையா? சைமன் டேய் எதா இருந்தா என்னடா எல்லாம் ஃபேக் ஐடி தானே அதான் Fake அந்த ID. பிரியா Fake ஸ்வீட்டிக்கு ID ல ஒரு உனக்கு idea என்ன என்ன? வித்தியாசம்? ப்பு. ஐயோ இல்ல பாபா, அது உங்க காசு கொடுக்கறதே கிளம்பிக்கிட்டு இருந்தே. அதுக்குள்ளே இது ஏதோ ஒரு போட்டோ அனுப்பி அவட போட்டு அனுப்புற. சரி யாரா ஏகேவை யாராச்சும் போட முடியுமா சொல்லுங்க. ஏகே பேருக்கு ஆன்சர் பண்றேன். ஏகே இல்லடா பிகே பேர மாத்தியாச்சு பீக்கேடா இந்த இதுல இது பீக்கேடா பிகே பிகே பார்த்தது அப்படியே கலைஞ்சிருப்பியே அட ஆபக அப்ப ஆரம்பிச்ச வயிற்றாலத 5-6 வயிற்றால மாத்திரை புளிக்கிட்டே இட்டடிக்கல. இதுக்கு மேல தார் உருடைய புழுகிடாதே அவள இருக்கு. டேய் சைமன், நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு? இந்த லோக்கல் ஏகேவை பார்த்து ஏன்டா பயப்படுற? ஏய் அது ஏகேடா பிகேடா. ஐயோ சரி பிகே, அந்த லோக்கல் பிகேவை பார்த்து ஏன் பயப்படுற? எது லோக்கல் பிகேவா ஓ டானியா உலகத்துக்கே டானியா. நாங்களாம் அப்படி ஒண்ணும் சொல்லலப்பா. அப்படி சொன்னா அப்புறம் பிகேக்கு கொடுக்குற பில்டப்புக்கான பென்ஷன் கட் ஆயிடும். தமிழ் சினிமாவின் டானியா ஒரு பிகே. அது கூட அவர்தான் ஐயா அட இத வேற நமக்கு மேல இருப்ப அவள இருக்கு. மிஸ்டர் கலர் கோழி பட்டையா நீ இத பிகே பத்தி சரியா தெரிஞ்சுக்கல. நான் சொல்றேன் ஆனா அடுத்த பாட்டுல சொல்றேன். அடுத்த பாட்டுல பீக்கே பத்தி ஃபுல்லா அது சொல்றாங்க. வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துக்கிட்டு அப்ப இந்த பாட்டுல சொன்னதுல என்னவாமா? அதுக்காக இந்த பிரம்மாண்டமா பாட்டுல just PK universe இது. create ஆகி- இன்ட்ரோடக்ஷனா? இன்ட்ரோடக்ஷன். அரே யாருக்கு இது? அந்த வில்லன் இருக்காங்கல்ல, அது அண்ணாத்த படத்துல உள்ள வில்லன். அவரு ஏன் பிகே மீட் பண்றது? ஓடி போய் செஞ்சுரி அடிக்க தெரியலையே. அடுத்த பார்ட்ல இருக்கு உனக்கு. அரே கொஞ்சம் இரு அந்த போலீஸ்கார் யாரு பாக்குறதுக்கு அண்ணாத்த மாதிரி இருக்கு. அரே அண்ணாத்தையா? யாரு நம்ம ரஜினி என்ட்ரியோ? ரஜினி இன்டர்வியூ. பாரியா நம்ம ரஜினி செம ஸ்டைலிஷா மாசா இருக்காரு. தலைவா என்ட்ரி என்ன ஹுக்குமா? டைகருக்கா ஹுக்குமா? வேற லெவல். இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் வந்து இருக்குங்க. சும்மா ஆர்ட் ஒர்க்கு வந்து சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து வாய்ஸ் எல்லாமே டப்பிங் வந்து செம்மையாக வந்து இருக்குது. என்னடா செம்மையாக இருக்குல்ல? செம்மையா இருக்குப்பா. எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. செம்ம காமெடியாகவும் வந்து இருக்குது. ஸோ தலையோட என்ட்ரி வேறு லெவலில் வந்து இருக்குது. தலைவர் வேறு என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. மாதம் இருந்துச்சுலடா, செம்ம மாசம் இருந்துச்சுப்பா. அது நம்ம குறை சொல்றதுக்கே இல்லையே. ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ வந்து என்ன சொல்கிறேனே தெரில, ரொம்ப வந்து சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க கேட்டன்ஸ் சேனலு. ஸோ முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.